கடந்த 2 வாரங்களாக இந்த மாபெரும் ஸ்பெக்ட்ரம் ஊழலை பற்றி ஜெயா டிவியில் பல பிரபலங்கள் அவங்களுடைய கருத்துக்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பேச போகிறது திரு குருமூர்த்தி, ஆடிட்டர், பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர். வணக்கம் சார். இப்போ உங்களை நான் இந்த ஸ்பெக்ட்ரம் விஷயத்தில் சந்திக்கிறதுக்கு 3 காரணங்கள். ஒன்று, நீங்கள் ஒரு ஆடிட்டர், 2வது ஒரு பத்திரிகையாளர், 3வது ஒரு அரசியல் விமர்சகர். இந்த 3 கோணங்கள்ல இருந்தும் இந்த ஸ்பெக்ட்ரம் இஷ்யூவை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஃபர்ஸ்ட், ஆஸ் அன் ஆடிட்டர், இப்போ இந்த பிரேக்கிங் பாயிண்ட் ஆர் ஃப்ளாஷ் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறது இப்போ 2 வருஷமாக இந்த இஷ்யூ நடந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ சடனாக எல்லா மீடியாலையும் எல்லாத்துலேயும் இதை பற்றி பேசுறதுக்கு ஆரம்பித்தது இந்த சிஏஜி ரிப்போர்ட் ஃபைல், காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். ஸோ உங்களை மாதிரி ஒரு ஆடிட்டர் ரிப்போர்ட்ல இருந்து தான் இந்த ஹோல் திங் இப்போ பிரேக் ஆயிருக்கு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் 1,76,000 crores அப்படின்னு சொல்ற ஒரு ஃபிகர் ஆல்சோ ஹேஸ் பீன் அரைவ்ட் அட். இப்போ சமீபத்தில் இதை பற்றி ரியாக்ட் பண்ணும்போது 2 பேர், ஒன்று கபில் சிபல், ஹூ இஸ் நவ் தி டெலிகாம் மினிஸ்டர், இன்னொன்று தமிழ்நாடு முதல்வர் கருணாநிதி. இந்த 2 பேரும் they have called this figure as a presumptive figure, ஒரு யூகத்தின் அடிப்படையில் அரைவ் பண்ண ஒரு ஃபிகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹவு டு யூ லுக் அட் இட்? அவங்க அப்படித்தானே பேச முடியும். இது யூக அடிப்படையில் அப்படின்னு சொன்னால் இதற்கு ஏதாவது ஒரு அர்த்தமுள்ள ஒரு வியாக்கியானம் இருக்காங்கிறது தான் பார்க்கணும். ஒரு ஆடிட்டருங்கிற முறையில் 35 வருடம் எனக்கு இதில் அனுபவம் இருக்கிறதுனால இந்த காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரலுடைய ரிப்போர்ட் இருக்கேன். இது நான் பார்த்த ஆடிட் ரிப்போர்ட்லேயே ரொம்ப அழகாக நேர்த்தியான ஒரு ரிப்போர்ட். அதாவது கொஞ்சம் கூட வெறுப்பு இல்லாத, ஒரு தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்தாத, உண்மையினுடைய அடிப்படையில் அதற்குண்டான ஆதாரங்களோட எடுத்து விளக்கி இருக்கிற ஒரு ரிப்போர்ட். ரொம்ப பொறுப்பான ஒரு அறிக்கை. இதை யாரும் மறுக்கவே முடியாது. அதில் 3 விதமாக அரசாங்கத்துக்கு நஷ்டம் இருக்குங்கிறத அவங்க விளக்கியிருக்காங்க. 3 விதமான ஆதாரங்களை கொடுக்குறாங்க. ஒன்று இந்த 2G ஸ்பெக்ட்ரம், இது முதல்ல யார் வராங்களோ அவங்களுக்கு கொடுப்போங்கிற ஒரு பாலிசி அடிப்படையில் இதை கொடுக்கும் பொழுதே இது ஒரு தவறான அடிப்படையில் செய்கிற ஒரு செயல். இது ஒரு பெரிய அளவுக்கு மதிப்பு உள்ள ஒரு பொருளை ரொம்ப குறைவான விலைக்கு அரசாங்கம் கொடுக்கிறது அப்படிங்கிறது அப்பவே எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால தான் எல்லோருக்கும்னா கவர்மெண்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். கவர்மெண்ட்ல இருக்கவங்களுக்கும் தெரியும், அப்போசிஷனுக்கும் தெரியும், பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும், விமர்சகர்களுக்கும் தெரியும், எல்லோருக்குமே தெரிந்த விஷயம். அதனால தான் 24ஆம் தேதி செப்டம்பர் ராஜா ஒரு கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தார். யார் யாருக்கு லைசன்ஸு ஸ்பெக்ட்ரம் வேணுமோ அவங்களெல்லாம் உடனே அப்ளை பண்ணலாம். 2007 செப்டம்பர் 24 1ஆம் தேதி அக்டோபருக்குள்ள 450 அப்ளிகேஷன் வந்தது லைசன்ஸ்க்கு. அதிலிருந்து எந்த அளவுக்கு இதில் ஆர்வமாக எல்லோரும் இது வேணும்னு நினைக்கிறாங்க. அது தவிர அது வரைக்கும் இந்த டெலிகாம் பிஸ்னஸில் இல்லாதவங்க, ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்க, இந்த தொழிலுக்கே சம்பந்தம் இல்லாதவங்க, அவங்கெல்லாம் கூட அதில் அப்போவே இது ஒரு பெரிய ஒரு சூது நடக்கிறதுங்கிறத பத்திரிகைகள் எழுத ஆரம்பித்தாங்க. எதிர்கட்சிகள் பேச ஆரம்பித்தன. அதுக்கு ஏற்றா போல ராஜா இன்னொரு அதிரடி நோட்டிஃபிகேஷன் கொடுத்தார். 24ஆம் தேதி நீங்கள் அக்டோபர் 1ஆம் தேதி வரலும் கொடுக்கலாம்னு சொன்ன பிறகு ஒரு வாரம் டைம் கொடுக்கிறாரு. முதல்ல 24 நவம்பர் 2ஆம் தேதி இன்னைக்கு சொன்னாரு, 25ஆம் தேதிக்கு முன்னால யார் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் நான் கொடுப்பேன், அதற்கு பிறகு கொடுத்தவர்களுக்கு இது கொடுக்கப்பட மாட்டாதுன்னு சொல்றேன். இதுக்கு அர்த்தமே கிடையாது. ஏன் இதை சொன்னாருங்கிறதுக்கு இன்னி வரைக்கும் விளக்கம் கிடையாது. அதாவது 575 அப்ளிகேஷன்ல 450 அப்ளிகேஷனுக்கு மேல இதனால விளக்கப்பட்டது, ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஆர்பிட்ரரியா இதை ஹைகோர்ட்ல பின்னால முடிவு பண்ண போது இது தவறான முடிவு. 1ஆம் தேதி வரலும் 1ஆம் தேதி அக்டோபர் வரைக்கும் யார் யார் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு எல்லோருக்குமே இது கொடுக்கப்பட வேண்டும் என்று
டெல்லி ஹைகோர்ட்டில் முடிவு பண்ணி இது கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. அது என்ன ஆச்சுங்கிறது அப்புறம் சொல்கிறேன். அப்போ நவம்பர் மாதத்தில் எஸ்டெல்ங்கிற ஒரு கம்பெனி அவங்க ஒரு அப்ளிகேஷன் போட்டாங்க. அவங்க 25ஆம் தேதிக்கு முன்னால் போட முடியல, ஏதோ ஒரு சின்ன ஒரு சர்க்கிளுக்கு தான் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு அகில இந்திய அளவில் லைசன்ஸ் வேணும்னு கேட்டு இந்த லைசன்ஸுக்கு நாங்கள் 1658 கோடி ரூபாய்க்கு நீங்கள் ஆல் இந்தியா ஸ்பெக்ட்ரம் கொடுக்குறீங்க, அதுக்கு 13,621 கோடி ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம்னு சொன்னாங்க. அதுதான் முதல்ல இந்த துர்நாற்றம் வெளியில் வரத்துக்கு காரணமானது எஸ்டெல்னுடைய அப்ளிகேஷன் தான். நம்ம தமிழ்நாட்டில் இருந்த ஒருத்தர் தான். ஆமாம், என்ன கேட்டால் நான் அட்வைஸ் கேட்டார். நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த அளவுக்கு அதுக்கு மதிப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களாங்க? அவருடைய பிஸ்னஸ் பிளான் போட்டு பார்த்த பிறகு அந்த 13,621 கோடி ரூபாய் கொடுத்த பிறகும் அவருக்கு அதிக அளவுக்கு லாபம் வருவதை நான் அவங்க பிஸ்னஸ் பிளான் மூலமாக பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் அவர் போய் அப்ளிகேஷன் போட்டார், அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போனார். இது முதல்ல, அதாவது ஒரு அந்த தொழிலில் இருந்து அனுபவம் பெற்று அதன் மூலமாக லாபம் பெற்ற ஒருவர் அந்த ஸ்பெக்ட்ரமுக்கு 13,621 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு அவர் அப்ளிகேஷன் போடுறார். ஆனால் கவர்மெண்ட் இதை 1,658 கோடி ரூபாய்க்கு விற்போம் என்று அரசாங்கம் பிடிவாதமாக இருக்கிறது. இந்த வித்தியாசத்தை பாருங்க. எனக்கு ஜாஸ்தி வேண்டாம், இது போதும், எனக்கு இது போதுங்கிற, நான் மேல கொடுக்குறேன்னு சொல்றார். எனக்கு வேண்டாம், இது போதும். இது யூக ரீதியில் இல்லை. அது மாத்திரம் அவர் கோர்ட்டுக்கு போறார். நான் இந்த அளவுக்கு பணம் கொடுத்து என்னால் வாங்க முடியும், என்கிட்ட எனக்கு இதை விற்க வேண்டும் என்று கேட்கிறார். டெல்லி ஹைகோர்ட்ல கோர்ட் சொல்கிறது அவருக்கு இந்த விலைக்கு விற்க வேண்டும் என்று கோர்ட் அதுக்கு உத்தரவு கொடுக்கிறது. ஆனால் அரசாங்கம் மறுக்கிறது. இதுக்கப்புறம் இது ஒரு யூக அடிப்படையில் இந்த விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது என்று கூற முடியாது. இந்த அடிப்படையில் சிஏஜி 3 அடிப்படையில் எந்த அளவுக்கு நஷ்டங்கிற முடிவு பண்ணும்போது எஸ்டெல்னுடைய ஆஃபர், அவங்க எவ்வளவு பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களோ அந்த அடிப்படையில் எல்லோருக்கும் கொடுத்த ஸ்பெக்ட்ரமை அரசாங்கம் விற்றிருந்தால் அரசாங்கத்துக்கு 69,000 கோடி ரூபாய் அதிக பணம் கிடைத்திருக்கும். அதாவது அந்த அளவுக்கு நஷ்டம். இதை யூக அடிப்படையில் யாரும் கூறவே முடியாது. ரெண்டாவதாக, இந்த ஸ்பெக்ட்ரம் வாங்கினாங்களே கம்பெனி, அதாவது இந்த தொழிலுக்கே சம்பந்தம் இல்லாதவங்க, ரியல் எஸ்டேட் வாங்கினாங்களே, அவங்க உடனே அதை விற்க ஆரம்பித்தாங்க. அந்த கம்பெனியினுடைய அசெட் சைடு பேலன்ஸ் ஷீட்ல சொத்து விவரம் பார்த்தாக்க இந்த லைசன்ஸ் தவிர வேற எதுவும் கிடையாது. அந்த கம்பெனிஸே வரும் லெட்டர் பேட் ஆர்கனைசேஷனா தான் இருக்காங்க. ஆமா, அதுல அது தவிர அந்த கம்பெனிக்கு கேபிட்டலும் கிடையாது. அந்த மாதிரி, அதாவது அவசரமா ஏதோ ஒன்றுக்காக உருவாக்கப்பட்ட கம்பெனிகள் வச்சுங்களேன். அதாவது ஏதோ ஒரு ரொம்ப நாளா இருந்த கம்பெனி கிடையாது, அதுக்கு நிறைய ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் கிடையாது. அந்த கம்பெனி எல்லாம் இந்த லைசன்ஸ் விற்க ஆரம்பித்தாங்க. அதனுடைய அடிப்படையில் பார்த்தால் 57,000 67,000 கோடி வரைக்கும் அதிக பணம் அரசாங்கத்துக்கு கிடைத்திருக்கும். அந்த அடிப்படையில் இந்த ஸ்பெக்ட்ரமை அரசாங்கம் இந்த கம்பெனிகளுக்கு விற்றிருந்தால், அதாவது உங்ககிட்டேருந்து ஒரு பொருளை நான் வாங்குறேன் 1000 ரூபாய்க்கு, அதை நான் 10,000 ரூபாய்க்கு விற்கிறேன்னு சொன்னால், நீங்களே நான் யாருக்கு 10,000 ரூபாய்க்கு விற்கிறேனோ அவங்களுக்கு நீங்க நேரடியாக விற்பனை பண்ண முடியும் இல்லையா? அப்போ உங்களுக்கு இந்த 9,000 ரூபாய் அதிகம் கிடைக்கும் இல்லையா? அந்த அடிப்படையில் இது நேரடியாக அரசாங்கம் அவர்களுக்கே விற்றிருந்தால், இது நடுப்புற தரகர் போல் இந்த கம்பெனிகள் இல்லாமல் நேரடியாக எந்தெந்த கம்பெனி அல்டிமேட்டா இதை வாங்கினாங்களோ அவங்களுக்கு விற்றிருந்தால் 57,000 69,000 கோடி ரூபாய் வரை அரசாங்கத்துக்கு அதிக பணம் கிடைத்திருக்கும். அதாவது அந்த அளவுக்கு அரசாங்கத்துக்கு நஷ்டம், மக்களுக்கு நஷ்டம் அப்படிங்கறத ரெண்டாவது அடிப்படையில் பண்ணாங்க. இதுவும் ரியாலிட்டி தான், யூகம் இல்லை. இது யூகம் இல்லை. மூன்றாவதாக இந்த 3G ஸ்பெக்ட்ரம், அதாவது 3G அப்படிங்கிறது நம்ம இப்போ செல்போன்ல நம்ம SMS பார்க்க முடிகிறது, டெலிஃபோன் கால் இதெல்லாம் வருது. ஆனால் அந்த 3G ஃபோனில் நீங்கள் பிக்சர்ஸ் பார்க்க முடியும், டெலிவிஷன் பார்க்க முடியும், வீடியோ பார்க்க முடியும், கிரிக்கெட் மேட்ச் பார்க்க முடியும். இதெல்லாம் வருகிற ஒரு அடுத்த ஜெனரேஷன்.
அது இன்னும் போனால் அதில் லாபம் அதிகமாக இருக்குமே தவிர மொத்த லாபம் குறைவாக இருக்கும். மார்ஜின் அதிகமாக இருக்கும், மொத்த லாபம் குறைச்சலாக இருக்கும். ஏன்னா சமுதாயத்தில் மேல்மட்டத்தில் இருக்கவங்களுக்கு மாத்திரம்தான் அந்த டெலிஃபோன் உபயோகப்படும். இந்த டெலிஃபோனுடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா 2001 30 லட்சம் டெலிஃபோன் தான் நம்ம நாட்டில் இருந்திருக்கு. 2003 130 லட்சம் டெலிஃபோன். 2008 68 கோடி டெலிஃபோன். 2013 93 கோடி டெலிஃபோன். அப்படின்னு எந்த அளவுக்கு பரிணாமத்தில் இந்த வளர்ச்சி இருக்கு. அதனால 2Gல தான் அதிகமாக லாபம் சம்பாதிக்க முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டெலிஃபோனை விற்க முடியும். நிறைய பேர் இந்த டெலிஃபோனை உபயோகப்படுத்துவாங்க. அதனால 3Gங்கிறதுல லாபம் மார்ஜின் அதிகமாக இருக்குமே தவிர மொத்த லாபம் குறைச்சலா இருக்கும். அதுக்கு ஸ்பெக்ட்ரம் ஏலம் விட்டாங்க. அதில் அரசாங்கத்துக்கு கிடைத்த பணத்தினுடைய அளவு படி அதே மாதிரி 2G ஸ்பெக்ட்ரமை ஏலம் விட்டிருந்தால் 1,76,500 கோடி ரூபாய் கிடைத்திருக்கும். அதிகமாக இவங்க பெற்ற பணத்தை விட அதிகமாக 1,76,500 கோடி ரூபாய் கிடைத்திருக்கும். அதுவும் எந்த அடிப்படையில்? அரசாங்கம் 3G ஸ்பெக்ட்ரம் ஏலம் விட்ட அடிப்படையில். அதுவும் யூகம் கிடையாது. இது 3 அடிப்படையிலுமே எதுவுமே யூகத்தினுடைய அடிப்படையில் சிஏஜி இந்த அளவுக்கு நஷ்டம் என்பது நிர்ணயம் செய்யவே இல்லை. அதனால இது யூக அடிப்படையில் என்று கூறுவது உண்மைக்கு புறம்பானது. இன்னும் கேட்டால் பொய். அதாவது ஒரு முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இவங்க பண்ணியிருக்காங்க. நான் பண்ணுறது ஒன்றும் ஆச்சரியப்படலை, ஏன்னா அவங்க பண்ணி ஆனவங்க. அதனால இதில் ஒரு பெரிய அளவில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது யாருமே மறுக்க முடியாத விஷயம். இப்போ இந்த இது ரொம்ப தெளிவாக நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ அடுத்த இது அகெயின் நான் கருணாநிதியோடைய ஒரு ரீசன்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் சொல்கிறேன். 1,76,000 கோடிக்கான ஒரு ஊழல் ஒரு தனி மனிதனாக செய்ய முடியுமா, அதிலிருந்தே இது பொய் அப்படின்னு ஒரு இன்ஃபரன்ஸ் அவர் ட்ரா பண்ணியிருக்காரு. மீனிங் ராஜாவால் இவ்வளோ பெரிய ஒரு ஊழல் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி. இதோடைய அர்த்தம் என்ன? அவர் சொன்ன வார்த்தைகளுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. நானே இதை தான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் எழுதியிருந்தேன். இது ராஜாவால் மாத்திரம் செய்யப்பட்டது அல்ல. அவருக்கு எனக்கும் ஒரே ஒரு வார்த்தை தான் வித்தியாசம். ராஜாவால் மாத்திரம் பண்ணியிருக்க முடியாது, அதனால இது நடக்கலை அப்படிங்கிற அர்த்தத்தில் கருணாநிதி கூறியிருந்தார். ராஜாவால் மாத்திரம் பண்ண முடியாது, அதனால மற்றவர்கள்லாம் இதில் இணைந்திருக்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்து. இதுக்கு 3 காரணங்கள் கூறுவேன். ராஜா முதல்ல செப்டம்பரில் 2007 இதை துவங்கிய பிறகு பத்திரிகையெல்லாம் ஒரு ஏராளமான ஒரு இந்த துர்நாற்றம் வெளியில் வர ஆரம்பித்தது. இது ஒரு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கான ஊழல் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும். லட்சக்கணக்கில் பின்னால் தான் தெரியும். அப்போது நவம்பர் 3ஆம் தேதி பிரதம மந்திரி ராஜாவுக்கு லெட்டர் எழுதினார். இதை நீங்கள் பண்ணுறது சரின்னு தோணலை, இதை கைவிட்டு விடுங்கள். இது பிரைம் மினிஸ்டர் எதுக்கு இது தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு இந்த மாதிரி ஒரு கடிதம் எழுத வேண்டுமே தெரியல. நீ கூட வார்டட். அது மாத்திரம் இல்லை, இந்த ஸ்பெக்ட்ரம் விஷயம் எல்லாமே நரசிம்மராவ் அரசாங்கத்திலே இருக்கட்டும், பின்னால் குஜராத் தேவேகவுடா அரசாங்கத்திலே இருக்கட்டும், இல்லை வாஜ்பாய் அரசாங்கத்திலே இருக்கட்டும், 2004 வரைக்கும் இந்த ஸ்பெக்ட்ரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கேபினெட் அளவில் தான் முடிவு பண்ணியிருக்காங்க. 2006 தயாநிதி மாறன் அமைச்சரான பிறகுதான் இந்த அமைச்சரவை அளவிலேயே, அதாவது அமைச்சர் அளவிலேயே இது முடிவெடுக்க வேண்டும் என்கிற ஒரு சலுகை அவருக்காக வழங்கப்பட்டது. அதாவது ஒரு கூட்ட ஆலோசனை அப்படின்னு சொல்றது இல்லாம, அதாவது எங்கிட்ட விட்டுட்டு இதை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு யூனிலேட்டரலா அவரே டிசிஷன் எடுக்கலாம். இது ஏன் பண்ண முடியாது, இது ஏன் தவறுன்னு சொல்றேன். இது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியினுடைய ஸ்பெக்ட்ரம். அவங்க தான் இதை அதாவது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரினா இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். அதை அவங்க விட்டு கொடுக்குறாங்க. அது விட்டு கொடுக்கறதுலே எந்த அளவுக்கு நமக்கு தேவை, ஏன்னா எந்த அளவுக்கு அவங்க விட்டு கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு தேசத்தினுடைய பாதுகாப்பே பாதிக்கப்படுகிறது. இது சாதாரணமான ஒரு கடையில் வாங்குற விஷயம் இல்லை. அது மாதிரி அவர் விட்டு கொடுக்குறாங்க. அதனால டிஃபென்ஸ் மினிஸ்டர் சம்பந்தப்பட்டது. இது ஒரு அறியாத, கிடைப்பதற்கு அறியாத பொருளானதுனால
இதற்கு விலையை நிர்ணயம் பண்றதுக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியினுடைய ஒப்பீனியன் தேவை, அவங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படிங்கிறது தேவை. மூன்றாவது, சட்டப்படி எப்படி செய்ய வேண்டும் என்பதற்காக லா மினிஸ்ட்ரியினுடைய ஒப்பீனியன் தேவை.